இந்த இடத்திலிருந்து பார்க்கும்போது திருவள்ளுவர் சிலை மற்றும் தற்போது புதிதாக அமைக்கப்பட்டுள்ள கண்ணாடி பாலம் இவைகளை நாம் பார்க்கலாம். தமிழக கப்பல் கழகத்தால் இயக்கப்படும் அந்த படகில் சற்றேறக்குறைய 150 பயணிகள் அந்த படகில் பயணம் செய்யலாம். அவர்கள் முறையாக கட்டணம் வசூலிக்கப்பட்டு அவர்கள் அழைத்து செல்லப்படுகிறார்கள். அவர்களுக்கான லைஃப் ஜாக்கெட், படகில் செல்லும்போது உயிர்காப்பு சாதனத்தை அவர்களுக்கு வழங்குகிறார்கள். இப்பொழுது நாம் அந்த படகு பயணத்தில் நாம் விவேகானந்தர் இல்லம் நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். அந்த விவேகானந்தர் இல்லம் நோக்கி செல்லும் பொழுது வழியிலே அந்த திருவள்ளுவர் சிலையை பார்ப்பதற்கு மிகவும் அருமையாக இருக்கும். அதைத்தான் உங்களுக்கு தற்பொழுது நான் உங்களுக்கு காட்சிப்படுத்துகிறேன். மிக அற்புதமாக வடிவமைக்கப்பட்டுள்ள அந்த கண்ணாடி பாலத்தை நாம் இப்பொழுது படகில் இருந்து பார்க்கிறோம். இது ஒரு அருமையான வாய்ப்பு என்பதை நான் இந்த வீடியோவில் பதிவு செய்கிறேன். அனைவரும் ஒரு முறை சென்று பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு சுற்றுலா தலமாகும். படகில் இருந்து பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. தற்பொழுது விவேகானந்தர் பாறைக்கு படகு என்பது வந்து சேர்ந்துள்ளது. இதில் உள்ள அனைத்து பயணிகளும் தற்பொழுது இறங்கி அந்த லைவ் ஜாக்கெட்டை அங்கு இருக்கின்ற இடத்தில் வைத்துவிட்டு விவேகானந்தர் இல்லத்தை பார்ப்பதற்காக செல்லுகிறார்கள். இந்த விவேகானந்தர் இல்லத்தை மேலே சென்று பார்ப்பதற்கு இதற்கான கட்டணம் இந்திய சுற்றுலா கழகத்தால் வசூலிக்கப்படுகின்ற கட்டணம் என்பது 30 ரூபாய் கட்டணம் என்பது வசூலிக்கிறார்கள். அதை செலுத்திய பின்பு நாம் செல்லலாம். திருவள்ளுவர் சிலைக்கு செல்லுவதற்கு முன்பாக நாம் விவேகானந்தர் இல்லம் வழியாகத்தான் செல்ல வேண்டும். எனவே விவேகானந்தர் இல்லத்தை பார்த்துவிட்டு அதன் வழியாக தமிழக அரசு புதிதாக அமைக்கப்பட்டுள்ள அந்த கண்ணாடி பாலம் என்பது கடந்த ஆண்டு 2024 டிசம்பர் 28, 29, 30 ஆகிய தேதிகளில் இந்த கண்ணாடி பாலம் என்பது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். 1999ஆம் ஆண்டு அப்போதைய முதல்வர் திரு மு கருணாநிதி அவர்கள் ஐயன் திருவள்ளுவர் அவர்களுக்கு இந்த சிலையை ஏற்படுத்தினார். அந்த ஏற்படுத்தியதிலிருந்து 25 ஆண்டு பொன்விழா காணும் அந்த திருவுருவ சிலைக்கு இந்த 25வது ஆண்டில் இந்த கண்ணாடி பாலம் என்பது துவக்கி வைக்கப்பட்டது. இன்றைக்கு பல லட்சக்கணக்கான மக்கள் அந்த பாலம் வழியாக ஐயன் திருவள்ளுவரை சந்தித்து வருகிறார்கள். தமிழில் மிக சிறந்த நூலாக, உலக பொதுமுறையாக திருக்குறள் என்பது விளங்கி வருகிறது. பைபிளுக்கு அடுத்தபடியாக உலகம் முழுவதும் மொழிபெயர்க்கப்பட்ட நூல்களில் திருக்குறளும் ஒன்று என்பதுதான் முக்கியமான சிறப்பு. இந்த திருக்குறள் என்பது அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என்ற 3 அதிகாரங்களை கொண்டு 3 பிரிவுகளை கொண்டு 133 அதிகாரங்களும் 1330 குறளும் உள்ளது. இந்த திருக்குறளில் எந்த ஒரு இடத்திலும் எந்த ஒரு சமயத்தையும் அதில் உட்புகுத்தாமல் அந்த குறள் என்பது அனைவருக்கும், அனைத்து மதத்தினருக்குமான குறளாக அவர் உலகத்தின் பொதுமறையாக இயற்றியிருக்கிறார் என்பதுதான் மிக சிறப்பு. இப்பொழுது அந்த திருவள்ளுவர் சிலையிலிருந்து நாம் கடலில் பார்க்கிறோம். அந்த மண்டபத்திலிருந்து படகு வழியாக சுற்றுலா பயணிகளை ஏற்றி வருவதை நாம் பார்க்கிறோம். அதேபோன்று இப்பொழுது நாம் பார்ப்பது அந்த திருவள்ளுவர் சிலையிலிருந்து கண்ணாடி பாலம், அதை தாண்டிய விவேகானந்தர் பாறை, அதன் மீது உள்ள கட்டிடம், இதையெல்லாம் நாம் பார்ப்பதற்கு மிக அருமையான ஒரு காட்சியாக அமைக்கிறது. கடலில் எடுத்துக்கொண்டால் மற்ற இடங்களில் பார்ப்பதை விட இந்த இடம் கடல் மிக தூய்மையாக இருப்பதை போன்ற ஒரு நிறத்தை என்பது காட்டுகிறது. நீல நிறம் நீலமும் பச்சையும் கலந்த அந்த நிறம் என்பது இங்கு பருகிறது. மிக தூய்மையான அந்த நீரை நாம் கண்களால் பார்க்க முடிகிறது. இந்த கண்ணாடி பாலம் வழியாக சுற்றுலா பயணிகள் வருவதும் அங்கே இருந்து தங்கள் புகைப்படங்களை எடுத்துக்கொள்வதுமாக இருக்கிறது. அதேபோன்று அந்த கண்ணாடி பாலம் பக்கத்தில் அந்த கண்ணாடி பாலத்தின் மீது நடக்கும்போது அதாவது காலில் செருப்பு அணியாமல் வர வேண்டும் என்பதற்காக அந்த கண்ணாடி கிட்டத்தட்ட 2 அங்குல திக்னஸ் கொண்ட அந்த கண்ணாடி மீது நடந்து வரும்போது காலில் வெப்பம் என்பது தாக்கப்படுவதில்லை. அதேபோன்று வெப்பத்தை
ஈர்க்காத வகையில் 2 பக்கமும் அந்த வெண்மை நிற டைல்ஸ் என்பது பொருத்தப்பட்டுள்ளது. இப்பொழுது நாம் பார்க்கிறோம் திருவள்ளுவர் சிலை. கிட்டத்தட்ட அந்த சிலையின் காலடியில் நின்று பல குழந்தைகள் தங்கள் புகைப்படங்களை எடுத்து வருகிறார்கள். பீடத்திலிருந்து 133 அடி உயரம் கொண்ட அந்த திருவள்ளுவர் சிலையைத்தான் இப்பொழுது நாம் பார்க்கிறோம். காலடியில் இருந்து எடுக்கும்போது இந்த மாதிரி தான் எடுக்க முடியும். இந்த சிலையை முழுமையாக நாம் எடுக்க வேண்டுமென்றால் நாம் கரையிலிருந்து எடுக்கும்போது தான் அந்த முழு உருவ சிலையை நாம் கண்டு ரசிக்க முடியும். இறங்கி வரும்போது பார்க்கலாம். இப்பொழுது நீங்கள் பார்ப்பது அந்த கண்ணாடி பாலத்தில் இருந்து கடலை நாம் ரசிக்கின்ற அந்த காட்சி. அந்த அலைகள் கல் மீது பட்டு தெரிக்கின்ற காட்சியை நாம் பார்க்கிறோம். மிக அருமையாக வடிவமைக்கப்பட்டுள்ள பல வெளிநாடுகள் இது போன்ற ஒரு அனுபவத்தை நாம் ஏற்படுத்துகின்ற ஒரு நிகழ்ச்சி, ஒரு காட்சியை இங்கு தமிழகத்தில் இந்த திருவள்ளுவர் சிலையையும் விவேகானந்தர் பாறையும் இணைக்கின்ற வகையில் இந்த பாலம் என்பது அமைக்கப்பட்டுள்ளதைத்தான் நம்ம பார்க்கிறோம். சுற்றுலா தலங்கள் நிறைந்த இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தை கோடை காலத்தில் பார்ப்பதற்கு ஒரு சிறப்பான ஒரு சுற்றுலா தலமாக அமைந்துள்ளது. இதனை சுற்றி பல இடங்கள் அமைந்துள்ள திருப்பரப்பு நீர்வீழ்ச்சி, பத்மநாபபுரம் அரண்மனை, மாத்தூர் தொட்டிப்பாலம் இதெல்லாம் உலக புகழ்பெற்ற அந்த இடங்களை நாம் பார்ப்பதற்கான ஒரு அரிய வாய்ப்பாக நீங்களும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நன்றி.